விருச்சிகம் ராசி அப்படின்னு சொன்னாலே பாருங்க, நீங்கள் சவாலை சந்திக்கும் போது கூட பின்வாங்காமல் அதை வெற்றியாக மாற்றக்கூடிய சக்தி கொண்டவங்களா இருக்கீங்க இந்த விருச்சிகம் ராசி அன்பர்கள். நீங்கள் தோல்வி உங்களை எப்பொழுதுமே தடுக்காது, அதையே பலமாக மாற்றி மீண்டும் எழக்கூடிய இந்த ஃபீனிக்ஸ் பறவை போல உங்களோட வாங்கியில் உயரக்கூடிய தன்மை கொண்டவங்களா விருச்சிகம் ராசி அன்பர்கள் தனித்துவமாக இருக்குங்க. 12 ராசிகளையுமே இந்த விருச்சிகம் அப்படிங்கிறது தனித்துவம் வாய்ந்தது தான். ஆழத்தில் இருக்கும் வலிமையை, உண்மையான சக்தி அப்படிங்கிறத நிரூபிக்கக்கூடியவங்க தான் விருச்சிக ராசி அன்பர்கள். நீங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த விருச்சிகம் ராசி அப்படின்னு பார்த்தா ஆழம், ஆற்றல், மறைமுக வலிமை இது எல்லாத்தையுமே தனக்குள்ள சுமக்கக்கூடிய ஒரு அதிசயமான ராசி அப்படின்னு கூட சொல்லலாம். வெளியில் பார்க்கறதுக்கு நீங்கள் ரொம்பவுமே அமைதியானவங்க போல இருப்பீங்க. ஆனால் உங்கள் உள்ளுக்குள்ளே பாருங்கள், மனசில் கடல் அளவு உணர்ச்சியையும் உறுதியையும் கொண்டவங்களா நீங்கள் வாழக்கூடியவங்களா இருக்கீங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி சாதாரணமாலாம் எடுத்துக்க மாட்டீங்க. ஒரு தடவை நீங்கள் முடிவு செஞ்சுட்டிங்கன்னா அதை நிறைவேற்றாமல் விட மாட்டீங்க. உங்களுக்கு மன உறுதி, தைரியம், ஆழ்ந்த சிந்தனை இது எல்லாமே வெற்றியின் உச்சத்துக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு செயல் அப்படின்னு சொல்லலாம். இது எல்லாமே இருக்கிறதுனால தான் நீங்கள் ரொம்பவுமே பிடிவாதக்காரங்களாக மற்றவங்களுக்கு தெரியுறீங்க. ஆனால் அந்த பிடிவாதம் வெற்றி பெறுவதுக்கு அப்படிங்கிறது அவங்களுக்கு அதுக்கப்புறம் தான் புரியும். உங்களோட பார்வை அப்படிங்கிறதுமே சாதாரணமாலாம் இல்லை. மனிதர்களோட உள்ளுணர்வுகளை புரிஞ்சு கொள்ளக்கூடிய திறமை உங்களுக்கு இயல்பாகவே இருக்கும். மனசார ஒரு விஷயத்தை நோட் பண்ணி அதுக்கான தீர்வை பெறுவீங்க. அதனால தான் நீங்கள் யாரையுமே எளிதில் நம்ப மாட்டீங்க. ஆனால் ஒரு தடவை நம்பிட்டீங்கன்னா முழு மனசாக அந்த நம்பிக்கையை காக்கக்கூடியவங்க. சவாலை சந்திக்கிறப்ப கூட பின்வாங்காமல் அதை வெற்றியாக மாற்றுவீங்க விருச்சிக ராசிக்காரங்க. தோல்வி உங்களை எப்பொழுதுமே தோளம் போட வைக்காது, அதையே நீங்கள் பாலமாக மாற்றி மீண்டும் எழுத ஃபீனிக்ஸ் பறவை போல் வாழ்க்கையில் உயரக்கூடிய தன்மை கொண்டவங்களாக இருக்கீங்க. இப்படி இருக்கக்கூடிய இந்த விருச்சிகம் ராசிக்கு இந்த மாதத்தோட கிரக சூழல் என்ன மாதிரி அமைஞ்சிருக்கு? இந்த சூழல் உங்களோட வாழ்க்கையில் நன்மையை ஏற்படுத்த போகுதா, தீமையை கொடுக்குதா? வரக்கூடிய விளைவிலிருந்து தப்பிக்க மீண்டு வர நீங்கள் என்ன செய்யலாம் அப்படிங்கிற ஒரு முழுமையான தகவலையும் தாங்க உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் இப்போ சொல்லியிருக்கோம். இந்த பதிவு விருச்சிகம் ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பயனுள்ள பதிவு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலையும் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட வாழ்க்கையில் வெற்றி நிலையை பெற என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லியிருக்கோம். ஸோ தொடர்ந்து பாருங்கள். விருச்சிக ராசி அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க. நீங்கள் செவ்வாய்க்கிழமையில் உங்கள் குலதெய்வத்தை வழிபடுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. உங்களோட வாழ்க்கையில் எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் சரி அதை தவிடு பொழுவாக்கக்கூடிய ஆற்றல் வேணும் அப்படின்னா நீங்கள் செவ்வாய்க்கிழமையில் உங்கள் குலதெய்வ வழிபாடை செய்யணும். இப்போ கூட உங்கள் ஆள் மனதில் குலதெய்வத்தை மனசார வேண்டிக்கிட்டு நம்பிக்கையோடு உங்கள் குலதெய்வத்தின் பெயரை 3 முறை சேனல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். உங்கள் வேண்டுதல் பிரார்த்தனை விரைவில் நடக்கும். நன்மை அப்படிங்கிறது எல்லா வகையிலுமே உங்களை சேரும். உங்களுக்குமே வாழ்த்துக்களையும் உங்கள் குலதெய்வத்திடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். அதே போல தான் ஜாதக கணிப்புமே வாழ்க்கையில் ஒரு சிறப்பான உயர்வை ஏற்படுத்துங்க. ஏன்னா பின்னாடி வரக்கூடிய விஷயத்தை முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிறது நல்லது தானே. இப்போ கூட புது வருடம் பிறந்திருக்கு. இந்த காலகட்டத்தில் ஜாதக அமைப்பால் உங்களோட வாழ்க்கையில் என்ன மாதிரியான மாற்றங்கள் வரும் அப்படின்னு நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்க விரும்புனா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் எங்கே இருந்தாலும் சரிங்க, ஃபோன் பண்ணாலே போதும். ஃபோன் மூலியமாகவே ஜாதக அமைப்பை எளிய முறையில் தெரிஞ்சுக்கலாம். இந்த ஒரு வாய்ப்பை தவற விடாமல் பயன்படுத்திக்கோங்க. சரி, வாங்க நாம் இப்போது இந்த மாதம் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத விரிவாக இந்த பதிவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தனக்குன்னு ஒரு கொள்கையை வழிவகுத்து அதன் வழியே நடக்கக்கூடியவங்களா இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் நீங்கள் இருக்கீங்களா? இந்த மாதம் பாருங்கள், உங்கள் ராசிக்கு ராசிநாதன் செவ்வாய் பஞ்சமஸ்தானத்தில் அமர்ந்து லாபஸ்தானத்தை பார்க்குறாரு. இந்த செவ்வாய் பஞ்சமஸ்தானத்திலிருந்து லாபஸ்தானத்தை பார்க்கும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தா, இதுவரை ஏற்பட்டிருந்த பிரச்சனை, துன்பம் இது எல்லாமே தானாகவே தவிடுபொடியாகிடும். இந்த லாபஸ்தானத்தில் உங்கள் ராசி அதிபதி பார்க்கும் பொழுது சிறப்பான ஒரு நல்ல பலன்களை நீங்கள் பெறக்கூடிய அமைப்பு. வரக்கூடிய வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தினா நன்மைகளை பெறலாம். உங்கள் யோகாதிபதி லாபஸ்தானத்தில் அமரும் பொழுது நீங்கள் நல்ல ஒரு பொருளாதார வளர்ச்சியை பெறக்கூடிய ஒரு அமைப்பு. அந்த அமைப்பு இப்போ வந்திருக்குங்க. அதனால் பொருளாதாரத்தில் எந்த அளவுக்கு உயர்வை பெறணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உழைக்கணுங்க. நேரம் நல்லா இருக்குது அப்படின்னா தானாக எல்லாம் நடக்காது, நாம தான் நடத்தணும். அப்படி நடக்கும் பொழுது எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் உயர்வு சீக்கிரம் கிடைக்கும். அப்படி ஒரு கால அமைப்பு இருக்கிறதுனால இந்த மாதம் நீங்கள் எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உயர்வையும் நன்மையும் பெறுவீங்க.
கவனமாக செயல்படுத்துங்க எந்த ஒரு விஷயத்தையும். ஏன்னா பொருளாதாரத்தில் வளர்ச்சி பெறக்கூடிய சிறப்பான உயர்வு ஏற்படக்கூடிய காலகட்டமாக இது இருக்குது. கடந்த காலத்தில் பாருங்கள், கடுமையான சோதனைகளை தாண்டி வந்திருப்பீங்க. கடுமையான சோதனை காலம் இனி உங்களுக்கு வராது. இந்த மாதம் முழுவதுமே பிரச்சனைகள் உங்களை விட்டு விலகி சிறப்பான காரிய அனுகூலத்தை பெறக்கூடிய ஒரு சிறப்பான அமைப்பு விருச்சிக ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த மாதம் உண்டாகி இருக்குங்க. அதனால் இந்த காலகட்டத்தை சரியாக பயன்படுத்துகிற ஒவ்வொரு விருச்சிக ராசிக்காரங்களும் பாருங்கள், பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு உயர்வை கண்டிப்பாக பெறுவீங்க. சுகஸ்தானத்தில் ராகு அமர்றாரு. வீட்டில் வயதானவங்களோட உடல்நல குறைவில் சின்ன பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது. அவங்களோட உடல் ஆரோக்கியத்தை சரியாக கடைபிடிக்க நீங்கள் இந்த சரியான உணவு பழக்க வழக்கத்தை ஏற்படுத்துறது நல்லது. சின்ன உடல்நல குறைவாக இருந்தாலும் உடனடியாக மருத்துவர் அணுகி மருத்துவம் பார்க்குறது நல்லது. அதே போல் ஏதாவது உடல்நல கோளாறு வருது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்களாக வீட்டு வைத்தியம் செய்யாமல் அதுக்கான தகுந்த மருத்துவம் எடுத்துக்கிறது உடல் பாதிப்பை குறைக்கும். குரு பார்வை நல்லா இருக்குது. அதே போல் கண்ட தோஷமாக இப்போ இருக்கிறதுனால மட்டும் இந்த மருத்துவ செலவு வர வாய்ப்பு இருக்குது. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சனி செவ்வாய் சேர்க்கை ஏற்படுது. இந்த காலகட்டம் பாருங்கள், ஏற்கனவே நம்ம சொன்னது தான், குலதெய்வ வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. குலதெய்வத்தின் பரிபூர்ண அருளையுமே நீங்கள் இந்த காலகட்டத்தில் பெற முடியும். குலதெய்வம் தெரியாதவங்க அதை தெரிஞ்சு கொள்ளக்கூடிய வாய்ப்பு வந்து சேரும் பாருங்கள். புதிய பாதையை தெரிவு செஞ்சு பயணம் செய்யுங்க. நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் கண்டிப்பாக பெறுவீங்க. அதே போல் ஒரு சிலருக்கெலாம் பாருங்கள், இந்த காதல் இருக்கும். தன்னோட காதலை சொல்கிறதுக்கே தயங்கிட்டு இருந்தவங்க இப்போது உங்களோட காதலில் வெற்றி நிலை பெறுவதற்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் காரணம் இல்லாமல் யாருக்கிட்டேயும் கோபம் கொள்ளாதீங்க. கோபமாக பேசுவதை தவிர்க்க பாருங்கள். கோபம் மட்டும் இந்த மாதம் உங்களுக்கு நிறைய பிரச்சனைகளை கொடுத்துரும். அடுத்தவங்களோட செயல் தேவையில்லாமல் கோபத்தை தூண்டும். ஆனால் விட்டு கொடுத்து அனுசரித்து போங்க. விட்டு கொடுத்து போகிறவங்க கெட்டு போகிறது கிடையாது இல்லையா? அதனால் கோபத்தை தவிர்த்துட்டு விட்டு கொடுத்து அனுசரித்து போகிறது எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு சாதகமான வாய்ப்பை ஏற்படுத்தும். காரணம் இல்லாமல் யார்ட்டையும் கோபப்படாதீங்க. 6ஆம் இடத்துல சூரியன் உச்சம் பெறாரு. செய்யும் தொழிலையும் உத்தியோகத்துலேயும் நல்ல ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக வரும். எதிரி அப்படின்னு இதுவரைக்கும் இருந்தவங்களுமே உங்களோட செயலை கண்டு தானாக உங்ககிட்ட இருந்து விலகிடுவாங்க. விலகி போகிற எதிரிகளை நீங்கள் அப்படியே விடுறது நல்லது. திரும்பவும் உங்கள் கூட சேர்த்துக்கிட்டு வாழ்க்கையில் பிரச்சனைகளை ஏற்படுத்திடாதீங்க. அவங்களால நிறைய துன்பம் துயரத்தை அடைஞ்சவங்க தான். உங்களை விட்டு போகிற சொந்தத்தையும் விட்டு போகிற உறவுகளையும் அப்படியே விடுவது நல்லது. அரசியலையும் சரி, பொது வாழ்க்கையிலும் சரி, மற்றவங்களுக்கு நீங்கள் உதவி செய்கிறத கடமையாக நினச்சி செஞ்சுருப்பீங்க. அந்த உதவி உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும். ஏன்னா பதவி உயர்வு, நல்ல ஒரு சமூகத்தில் அந்தஸ்து, அதிகாரம் பெறுவதற்கான வாய்ப்பு ஏற்படும். தொழில் சங்க பணிகளில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு கண்ணும் கருத்துமாக இருந்து தொழிலாளர்களின் நலனுக்காக பாடுபடுவீங்க பாருங்கள். தொழிலாளர்களின் அன்பும் ஆதரவும் உங்களுக்கு எல்லா வகையிலுமே பக்கபலமாக இருக்கும். எதிரிகள்கிட்ட சுமூகமான உறவை வச்சுக்கோங்க. கலஸ்திர ஸ்தானத்தில் சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்று ராசியை பார்க்குறாரு. இது ஒரு நல்ல சூழ்நிலை. வீட்டு தேவைகள் பூர்த்தியாகவும் ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. புத்தாடை, தங்கம், வெள்ளி இந்த மாதிரியான சேர்க்கை ஏற்படும். உங்கள் பழைய கொலுசை மாற்றிட்டாச்சும் புதிய கொலுசாச்சும் வாங்குவீங்க பாருங்கள். அதிக செலவு செஞ்சாலும் அதுக்குரிய வருமானம் கிடைக்கும். உழைச்சி முன்னேறணும் அப்படிங்கிற எண்ணம் அதிகரிக்கும். உங்கள் ராசிக்கு 2, 5க்குரிய குரு பகவான் இப்போ அஷ்டமஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறாரு. சற்று கஷ்டம் இருக்குங்க. அப்படி இருந்தாலும் பெரிய பாதிப்பு இல்லை. அதே போல் உங்களோட பொருட்களை ரொம்பவுமே கவனமாக பார்த்துக்கணும். தங்க நகைகளில் நீங்கள் யார்ட்டையும் இரவல் கொடுக்காமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா தங்க நகைகள் தங்காமல் போகிறது, களவு போகிறது போன்ற செயல்கள் நடக்கக்கூடிய ஸ்தானம். அப்படி இருந்தாலும் தனஸ்தானத்தை பார்வையிடும் பொழுது பணவரவுக்கு தடை இருக்காது. எதையும் தாங்கும் இதயம் கொண்டவங்க நீங்கள். தனி மனித உரிமைக்காக குரல் கொடுத்து சமுதாய சீர்திருத்தவாதியாக சிலர் செயல்படுவீங்க இல்லையா? உங்களுக்கெல்லாம் நிறைய நன்மைகள் கிடைக்கும். விளையாட்டுத் துறைகள்லையுமே சிறந்து விளங்குவீங்க. விவசாயத்தில் கவனம் செலுத்துங்க. விளைச்சலை நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதம் அதிகரிக்கலாம். நல்ல நண்பனின் சேர்க்கை உங்களை வளம் பெற செய்யும். கடமை தவறாமல் பாதுகாப்புத்துறை பணிகளில் சிறந்து விளங்கக்கூடியவங்களுக்கு சிறப்பு விருதுகள் பரிந்துரை செய்யப்படும். கண்டிப்பாக அதற்கான பேச்சுவார்த்தையாச்சும் நடக்கும். அதனால் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, தொழில், வியாபாரம் இதில் எதில் இருந்தாலும் சரிங்க, உங்களுக்கான பணிகளில் நீங்கள் கண்ணும் கருத்துமாக கவனமாக செயல்படுங்க. அதுக்கான அங்கீகாரம், பாராட்டு அப்படிங்கிறது தானாக உங்களை சேரும். பொது வாழ்க்கையில் ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்குமே அதுக்கான பதவி, அங்கீகாரம் கண்டிப்பாக கிடைக்கும். சில உயர்வுகள் ஏற்படும் காலகட்டம் இது. கடந்த காலத்தில் இருந்த இன்னல்கள் எல்லாம் நீங்கி நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் பெறக்கூடிய அமைப்பு இந்த விருச்சிக ராசி நேயர்கள் இந்த மாதம் பெற போகிறீங்க. அவ்வளோ அற்புதமான ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு இந்த மாதம்.
இந்த மாதம் அதிர்ஷ்ட நிறங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஆரஞ்சு, மஞ்சள், வெள்ளை. அதிர்ஷ்ட திசைகள் வடக்கு, தென்கிழக்கு, மேற்கு. அதிர்ஷ்ட கிழமை அப்படின்னு பார்த்தா செவ்வாய், வியாழன், வெள்ளி. இந்த மாதம் உங்களுக்கு 18ஆம் தேதி சந்திராசிரமம் வரதுனால அன்றைய தினம் மிகுந்த கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் உங்களோட செயல்களில் நீங்கள் கண்டிப்பாக இருக்கணும். இந்த மாதம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தா வியாழக்கிழமையில் தட்சிணாமூர்த்தி வழிபடும் பொழுது 5 நெய் தீபம் ஏற்றி நீங்கள் கொண்டை கடலை சுண்டல் வைத்து உங்களோட வேண்டுதலை சொல்லி வருவதால் அனைத்து காரியங்களும் சிறப்பாக விரைவில் கண்டிப்பாக நடக்கும்.